அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது கார்த்திகை நாயகன் பாரம்பொருள் ஸ்ரீ முருகப்பெருமான் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். முருகப்பெருமானை பூஜிப்பதற்கு சிறப்பு பெற்ற தலங்கள் ஆறுபடை வீடுகளாகும். அந்த ஆறுபடை வீடுகளில் இந்த கார்த்திகை மாதத்தில் அவரை வழிபடுவது மாபெரும் சிறப்பம்சமாகும். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவில் அறுபடை வீடுகளில் 5வது படை வீடாகும். இதுவே மாபெரும் சிறப்பம்சத்தை பெற்ற தலத்தில் ஒன்றாகும். அதிலும் இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த படை வீட்டில் வழிபடுபவர்களுக்கு அனைத்திலும் நன்மை கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். முருகப்பெருமான் என்றால் அழகன் என்று பொருள். ஓம் என்ற பிரமணத்தின் வடிவமாக நின்றவன் முருகன். தர்மத்தை நிலைநாட்ட வடிவம் கொண்ட முருகப்பெருமானை நினைத்து எண்ணிலடங்க ஆசை கொள்ள வேண்டும். முருகன் அளித்த 6 பகைவர்கள் கண்மம், ஆணவம், குரோதம், லோபம், மதம், மாச்சரியமாகும். முருகப்பெருமானை பூஜிப்பதற்கு சிறப்பு பெற்ற தலங்கள் அறுபடை வீடுகள். அதிலும் இந்த கார்த்திகை மாதத்தில் முருகனை நினைத்து வழிபடுபவர்களுக்கு எண்ணிலடங்கா இன்பம் கிடைக்கும். முருகனை பூஜிப்பதால் சிறப்பு பெற்ற தலங்கள் மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள திருவிடைக்களியாகும். இங்கு முருகப்பெருமானுக்கு பின்புறம் சிவலிங்கம் உள்ளது. குராமரத்தடியில் முருகனை பூஜித்து, அதுபோல் திருவேற்காட்டில் வேலமரத்தடியில் முருகன் பூஜித்த சிவலிங்கம் முருகப்பெருமானிடம் உள்ளது. ஆடி மாதம் திருக்கல்யாணம் நடைபெறும் விருதாச்சலம் பழமலைநாதர் திருக்கோவிலாகும். வேலைப்பாடுகளுடன் கற்றளிகளை எடுத்தவர் கண்டாத்தராத்திரித்த சோழரின் துணைவியான செம்பியன் மாதவியர் ஆவார். ராஜராஜ சோழனின் பெருமை மிக பாராட்டியார். இந்த விருதாச்சலத்தில் கோவில் கொண்டு அருள்பாலிக்கும் பழமலைநாதருக்கு 4 திசைகளிலும் காவலராக முருகப்பெருமானே உள்ளார். குளஞ்சியப்பர், வேடப்பர், வெண்மலையப்பர், கரும்பாயிரம் கொண்ட அப்பர் என ஆண்கள் அழைக்கப்படுகின்றனர். இதில் குளஞ்சியப்பர் கோவிலில் மூலம் விக்கிரகம் கிடையாது. வெறும் பீடத்தையும் முருகனாக நினைத்து வழங்குகிறார்கள். சிவபெருமானுக்கு வில்வையிலை கிள்ளி வைத்து அர்ச்சித்தாலேயே சிவபெரு கிடைக்கும். சுப்பிரமணியர் திருச்செந்தூர், திருவிடைக்கிளை ஆகிய இடங்களில் சிவ பூஜை செய்து பேறு பெற்றார் என்பது ஐதீகமாகும். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவில் அறுபடை வீடுகளில் 5வது படை வீடாகும். இங்கு கோவில் கொண்டுள்ள மூலவரின் நெஞ்சில் சிறிய பள்ளம் இருக்கின்றன. சூரனை வதம் செய்யும் போது அவனோடு மோதியதால் இப்பள்ளம் ஏற்பட்டது. மேலும் ஒரு சிறப்பாக 1,00,000 ருத்ராட்சங்கள் கொட்டையால் ஆன ருத்ராட்ச மண்டபத்தில் உற்சவர் வாசம் செய்கிறார். செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் முக்கியமாக அதிகாலையில் இருந்து குளித்து முடித்துவிட்டு தூய்மையுடன் ஸ்ரீ சுப்பிரமணிய அஷ்டகம் ஓத வேண்டும். இதனால் தோஷம் விலகி நன்மை உண்டாகும். அதிலும் இந்த கார்த்திகை மாதத்தில் இவ்வாறு செய்தால் மாபெரும் புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். கந்தபுராணத்தில் வரும் சுப்பிரமணிய ஸ்தோத்திரம் தினமும் அதிகாலையில் படிப்பது சிறந்ததாகும். அனைத்து பாவங்களுக்கும் நிவர்த்தியாகும். பாவங்கள் விலகி சகல விதமான நன்மையும் இறுதியில் மோட்சமும் கிடைக்கும். செவ்வாதோஷம் உடையவர்கள் இதனை கண்டிப்பாக படிக்க வேண்டும். உங்களுக்கு நன்மை பயக்கும். முருகப்பெருமானை வணங்க திதி, சஷ்டி, விசாகம், கார்த்திகை, திங்கள், செவ்வாய் ஆகியவை உகந்த நாட்களாகும். அதிலும் இந்த கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தன்று நீங்கள் முருகனை வழிபடலாம். திருவையாற்றில் உள்ள முருகப்பெருமான் தனுசு சுப்பிரமணியம், வில்வேல் நாராயணர் எனும் பெயருக்கு ஏற்றார் போல வில் மற்றும் படைக்கலங்கள் அனைத்தையும் ஏந்தியவராக காட்சி கொடுக்கிறார் முருகர் பெருமான். மேலும் இங்குள்ள ஆட்கொண்டார் சன்னதியில் சதா சர்வ காலமும் குங்கிலியம் புகைத்து கொண்டே இருக்கின்றது. செந்தமிழ் முருகனது கையை சார்ந்துள்ள உருவம் வள்ளி நாச்சியாருடையது. இதனால் வானுதல் கணவன் என்ற பெயரிட்டு அழைக்கப்படுகிறார். முருகப்பெருமான் கடவுளின் அடையாள பூ காந்தல் மலராகும். முக்கியமாக கந்தர், சஷ்டி திருவிழா, வேதியர், சைவ முனிவர் ஆகிய பெருமக்கள் எல்லோரும் மகிழ்ந்து ஏற்று கொண்டாடி வரும் திருவிழாவாகும். முக்கியமாக முருகப்பெருமானை முருகு, வனப்பு, ஏழில், ஏர், கவின், அழகு முதலிய சொற்களால் அழைக்கப்படுகிறார்கள். முருகப்பெருமான் பற்றி பல செய்திகள் கோவிந்தையார், இளக்கம்பகம், பதுமையார், இலப்பகம் ஆகிய 2லும் உள்ளன.
தமிழ் மன்னனின் முருகன் குறிஞ்சி நிலக்கடவுள் என்றும் செந்நிற மேனியன் என்றும் சேவற்கொடியோன் என்றும் சூரியனுக்கு ஒப்பானவன் என்றும் முருகப்பெருமானை புகழ்ந்து பாடுகின்றனர். முக்கியமாக நம் தமிழக பசிபிக் சிலிஸ்டிஸ்பிசி மாடகாஸ்கர் நாடுகளுக்குள் குடிபெயர்ந்து முருகனை அங்கே கொண்டு சென்று வணங்கி வந்துள்ளனர். அகநானூற்றில் முருகன் என்ற பெயர் பல பாடல்களில் வருவதை பார்க்கலாம். பஞ்சகலா மந்திரம், பஞ்சாபிரம்ம மந்திரம், சஷ்டங்க மந்திரம், சம்மிதா மந்திரம், மயில் மந்திரம் ஆகியவை முருகப்பெருமானுடைய மாபெரும் மந்திரங்களாக இருக்கின்றன. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவன் எம்பெருமான் முருகன். விசாகன் என்றால் மயிலில் சஞ்சரிப்போன் என்பது பொருளாகும். முருகனது வலது கரத்தில் உள்ள தாமரை அபயம், தண்டம், சக்தி, வஜ்ரசக்தி. திருமுருகனது இடது கரத்தில் உள்ள வஜ்ரம், சக்கரம், வஜ்ரம் சூலமாக இருக்கின்றன. முருகனின் கோழிக்குடிக்கு குக்குட்டம் என்று பெயருண்டு. இந்த கோழியே வைகறை பொழுதில் ஓங்கார மந்திரத்தை ஒளி வடிவில் உணர்த்துவதாகும். கவுமாரன் எனப்படும் முருகனுடைய பெண் அங்கமாக கௌமாரி என்ற தேவி சப்த மாதரம் குறிப்பிடுகிறார்கள். முருகன் கங்கையால் தாக்கப்பட்டான். இதனால் காங்கேயன் என பெயர் பெற்றார். சரவண பொய்கையில் உதித்தான். ஆகையால் சரவண பவன் என அழைக்கப்படுகிறார். கார்த்திகை மகளிரால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என சக்தியினால் இருக்கிறார். 6 உருவமும் ஓர் உருவமாய் ஆக்கப்பட்டதால் கந்தன் என பெயர் கொண்டார் பரம்பொருள் முருகப்பெருமான். அழகன் முருகனின் வேறு பெயர்கள் வேலன், கந்தன், சுப்பிரமணியன், கார்த்திகேயன், சரவணபவன், குமரன், சண்முகன், தாரகாரி, கிரௌஞ்சபோதனன், சக்திதரன், தேவசேனாதிபதி, சேனாதிபதி, காகவாகனன், மயில் வாகனன், சேலானி, பிரம்மசாஸ்தா, பாலசுவாமி, சிசிவாகனன், வள்ளி கல்யாண சுந்தரன், அக்னிஜாதனன், சாரபேயன், குகன், பிரம்மச்சாரி, தேசிகன், காங்கேயன் என பல பெயர்கள் சிறப்பாக முருகப்பெருமான் வழிபாடு செய்யப்படுகிறார். முருகன் என்றாலேயே அழகன் என்று இன்னொரு பெயர் இருக்கிறது. இயற்கை அழகினில் கோவில் அமைத்து இறை வழிபாட்டுக்கு நாயகனாக பரம்பொருள் முருகப்பெருமானையே தோற்றுவித்தான் பழந்தமிழன் என்பது சங்க கால செய்தி. நெல்லைச்சீமையில் பிறந்த சைவக்குடியில் பெருமக்களுக்கு செந்தமிழ் முருகன் வழிபாடு கடவுளாக திகழ்கிறார். அக்னி, இந்தியன், வருணன், பிரகஸ்பதி, இரண்யகர்பன் ஆகியோர் கூட்டு கலவையே கந்தகுமாரன் ஆவார்கள். ஆரிய வழிபாட்டு முறையில் குமாரன், கந்தன், கார்த்திகேயன், சுப்பிரமணியன் என அழைக்கப்படுகிறார் முருகப்பெருமான். ரிக்வேதத்தில் பிரம்மத்தின் வெளிப்பாடாய் சுப்பிரமணியம் என்று மும்முறை சொல்லப்படுகின்றது. முக்கியமாக இது மாபெரும் சிறப்பு மிக்கது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.